அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக 15 இலவச முழுமாதிரி தேர்வுகளை நம்ம நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். மாணவர்கள் எல்லாருமே இன்றைக்கி எக்ஸாமை நல்லாவே எழுதியிருப்பீங்க. இதில் நம்ம ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் இல்லையா. முதல் மாதிரி தேர்வு உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்த முதல் முழு மாதிரி தேர்வுகளில் நீங்கள் எத்தனை ஆன்சர் சரியாக பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. இதை டெஸ்ட்டு போட்டு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் லிங்க் கொடுக்குறோம். தயவு செஞ்சு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்து ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏவுக்கான ஆன்சர் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உலக எய்ட்ஸ் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிசம்பர் 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா. உங்களுக்கான கேள்வி என்னென்னா, டிசம்பர் 10 என்ன தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த கொஸ்டின், செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரம் என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டீலோமியர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவுற்றுள் எது ஒரு கூட்டு திசுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சைலம் அப்படின்றது தான் கூட்டு திசு, சரிங்களா. அப்போ கூட்டு திசுக்கு எடுத்துக்காட்டு சைலமும் புளோயமும், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மஞ்சள், கேரட், பீட்ரூட் இது எல்லாமே இயற்கை சாயத்திற்கு எடுத்துக்காட்டு. உருளைக்கிழங்கு அப்படின்றது தான் இயற்கை சாயம் கிடையாது, சரிங்களா. அதே போல் தண்டில் உணவை சேமிக்கிறது எது, வேரில் உணவை சேமிக்கிறது எதுன்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு இது எல்லாமே தண்டில் உணவை சேமிக்கக்கூடியது, சரிங்களா. பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வேரில் உணவை சேமிக்கக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பாருங்கள். இந்திய ப்ளூ கிராஸ் என்ற அமைப்பை சென்னையில் தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேப்டன் வி சுந்தரம் அப்படின்றவர் தான் இந்திய ப்ளூ கிராஸ் அப்படின்ற அமைப்பை சென்னையில் தொடங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின், ராக்கெட் எரிபொருளாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து திரவ ஹைட்ரஜனும் நம்ம எடுத்துக்கலாம், ஆக்சிஜனும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. ராக்கெட் எரிபொருள்னு சொல்லும்பொழுது ரெண்டுமே உங்களுக்கு ஆன்சரில் வரும். ஹைட்ரஜனும் வரும், ஆக்சிஜனும் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெற்றிட குடுவையை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் திவார் அப்படின்றவர் தான் இந்த வெற்றிட குடுவையை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இதுக்கு வந்து திவார் குடுவை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குமிழத்தில் உணவை சேமிக்கிறது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், வெங்காயம் அப்படின்றது தான் குமிழத்தில் உணவை சேமிக்கக்கூடியது, சரிங்களா. 6வது புத்தகத்திலே இருக்குது இந்த கொஸ்டின்லாம், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படும் கண்ணாடி பொருட்கள் எதனால் ஆனதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியை ஆய்வகங்கள்லையோ இல்லை சமையலறையிலையோ பயன்படுத்த முடியாது. காரணம் என்னென்னா அது வந்து பிரேக் ஆகிடும் இல்லையா. அதுக்காக பைரக்ஸ் கண்ணாடி அப்படி இல்லைனா போரோசிலிகேட் கண்ணாடி அப்படின்ற கண்ணாடியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது அதிகமாக வெப்பமானாலும் விரிவடையாது, உடையாது, பிரேக் ஆகாது அப்படின்றதுக்காக பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின், வாழ்நாளில் நீர் அருந்தாத விலங்கு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கங்காரு எலி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதின ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். இதில் வந்து கூற்று இன்னும் ஒரு 2-3 கூற்று சேர்த்துருந்தாங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் டஃப்பான எக்ஸாமாகவே இருந்திருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எழுதணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதை எழுதுங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம 15 எக்ஸாம் எழுதும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப நல்லாவே தயாராகிடுவீங்க, சரிங்களா. அப்போ சரியாக ஒரு திட்டத்தோடு தான் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே அளவுக்கு கான்ஃபிடென்ட்டும் ரொம்ப முக்கியம், சரிங்களா. நம்ம வெற்றி அடைகிறோமா தோல்வி அடைகிறோமான்றதை நிர்ணயிக்கிறதுல நம்ம உழைப்பு மட்டும் இல்லை, நம்மளுடைய நம்பிக்கையும் காரணம், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஹெரப்பா மக்கள் ஓவியம் தீட்ட மற்றும் மண்பாண்டங்களில் எந்த நிற வண்ணம் பயன்படுத்தினார்கள் அப்படின்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிற வண்ணங்களை தான் பயன்படுத்தினாங்க. ஹெரப்பா மக்கள் வந்து மாடுகளை வந்து செபுன்னு சொல்லி அழைச்சாங்க. ஹெரப்பா மக்கள் ஒரு திட்டமிட்ட நகர நாகரிக மக்களாக இருந்திருக்கிறாங்க. சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை பற்றின அறிவு அவங்களுக்கு இருந்திருக்கு. மெசபடோமியா கூட வாணிபம் செஞ்சுருக்காங்க. மெலுக்கான்ற வார்த்தை சிந்து பகுதியை குறிப்பதாக இருக்குது. அப்போ மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் மேடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஹெரப்பானா புதையுண்ட நகரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது பாருங்கள். பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றவர் தான் பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செஞ்ச பாளையக்காரர் இல்லையா. அப்போ இவரை வந்து கயத்தாறு அப்படின்ற இடத்துல தூக்கிலிடுறாங்க. 1799 வருஷத்தில் தூக்கிலிடுறாங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்றவர் தான். சரிங்களா, இவர் தான் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1922 தான் சௌரி சௌரா அப்படின்ற சம்பவம் நடக்கும் இல்லையா? நீங்கள் வரலாறு படிச்சிருப்பீங்க. 1919 ரவுலட் சட்டத்தை ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க. அதை எதிர்த்து அதனை கருப்பு சட்டம்னு சொல்லி காந்தியடிகள் அழைக்கிறார் இல்லையா? அப்போ 1920களில் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை காந்தியடிகள் முன்னெடுக்கிறாங்க. அப்போ இந்த இயக்கத்தில் பெரும்பான்மையானவர்கள் பங்கேற்கிறாங்க. அப்போ இந்த இயக்கம்ன்றது ரொம்ப நல்லாவே பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு. 1922 உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல 22 காவலர்களை காவல் நிலையத்திலேயே உயிரோடு எரிக்கிறாங்க. இந்த சம்பவத்தால் மனம் வருந்திய காந்தியடிகள் வன்முறை மாறுது, அப்போ அகிம்சை வழியில் நீங்கள் போராடலன்னு சொல்லி அப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுறாரு. ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாமே நடக்குது. இந்த சௌரி சௌரா சம்பவம்ன்றது வரலாறுல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், குலாம்கிரி என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோதிபாய் பூலே அப்படின்றவர் தான் குலாம்கிரி அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். இதுக்கு அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565 தான் தலைக்கோட்டை போர் அப்படின்றது நடக்கும். அப்போ தென்னிந்திய வரலாறில் நம்ம விஜயநகர பேரரசை பார்க்குறோம். ஏன்னா தென்னிந்திய வரலாறை மாற்றி அமைத்ததில் இந்த விஜயநகர பேரரசுன்றது ரொம்ப முக்கியமான பங்களிப்பை செஞ்சுருப்பாங்க. கர்நாடகாவில் ஹம்பி அப்படின்ற இடம், சரிங்களா, விஜயநகரம் அப்படின்னு கூட சொல்லலாம், நான் வெற்றி நகரம்னு சொல்லலாம், நான் ஹம்பின்னு சொல்லலாம். அந்த இடத்த தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க தான் விஜயநகர பேரரசர்கள். இவங்களுடைய வம்சம் 4 வம்சம் இருக்கும். சரிங்களா, பாருங்கள் என்னென்ன வம்சம். அப்போ சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வம்சங்கள் ஆட்சி செய்வாங்க. சரிங்களா, இந்த விஜயநகர அரசர்கள்லேயே ரொம்ப சிறந்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். இவர் தான் நயங்கரா சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பார். 1529 நயங்கரா சிஸ்டம் நாயக் முறையை கொண்டு வராரு. அப்போ இவருக்கு கீழே இருந்து மதுரையை ஆட்சி செஞ்ச விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர் அதே வருஷம் தன்னுடைய அமைச்சர் அரியநாதன் கூட ஆலோசனை செஞ்சு காக்கத்தியர்கள் பின்பற்றிய பாளையக்காரர் முறையை கொண்டு வராங்க. அப்போ பாருங்கள், வரலாறுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்பேற்பட்ட பேரரசுன்றது 1565 நடந்த தலைக்கோட்டை போரில் தோர்த்து முடிவடைந்துவிடும். அதனால் இந்த போர் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தென்னிந்தியாவில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வஉசி தான். சரிங்களா, இவர் தான் நம்ம கப்பல் ஓட்டிய தமிழன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் தான் தொடங்கியிருப்பார். லாவா மற்றும் கலியா அப்படின்ற கப்பல் தொடங்கி, சரிங்களா, அப்போ தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில் கப்பல் போக்குவரத்தை செஞ்சுருப்பார். அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெல்லியில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தைன்னு சொல்லி அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் மணிமேகலைன்றது புத்த சமய நூல் இல்லையா? பட்டினப்பாலை அப்படின்றது சோழர்களுடைய வர்த்தகம் வாணிபம் எப்படி நடந்துச்சு, அதிலையும் குறிப்பாக கரிகால சோழனுடைய வர்த்தகத்தை பற்றி சொல்லக்கூடியது. மதுரை காஞ்சின்றது மதுரை நகரத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ 10 தான் சேரர்களை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், புகழ்பெற்ற சித்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், சிவப்பு புரட்சி என்பது என்ன? தக்காளி புரட்சியை தான் நம்ம சிவப்பு புரட்சின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. மனித வள மேம்பாட்டு குறியீடு, சரிங்களா, HDI அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை அறிமுகம் செய்தவர் முஹப் உல் ஹக் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரியான ஒரு கூற்று தான். உங்களுக்கு 10th புத்தகத்துலேயும் 9th புத்தகத்துலேயும் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்த கூற்று பாருங்கள், மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பதை உருவாக்கியவர் ஜிங்கே வாஹங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். இதெல்லாம் ஒரே புத்தகத்தில் கொடுக்கல, வெவ்வேறு பாடங்களில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1953 தான் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அப்படின்றது தொடங்கப்படுது. அடுத்த கொஸ்டின், உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
மவுண்ட் சின்ராம் அப்படின்றது தான் உலகத்தில் அதிகமான மழை பெறக்கூடிய பகுதி நம்ம இந்தியாவில் இருக்குது. நம்ம தமிழகத்தில் அதிகமான மழை பெறும் பகுதி எதுனா சின்னக்கல்லா. இது இந்தியாவிலேயே 3வது அதிகமான மழை பெறும் பகுதியாக நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹிராகுட் அணை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகாநதிக்கு குறுக்கே ஒடிசா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் அந்த ஹிராகுட் அப்படின்னு சொல்லக்கூடியது. உலகின் நீளமான அணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1973 தான் புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது தொடங்கப்படுது. அப்போ நம்ம தேசிய சின்னங்கள்லாம் பார்ப்போம். 1950 தேசிய பழம், மரம், தேசிய மலர் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய மலர்னா தாமரை இல்லையா, தேசிய மரம்னா ஆலமரம். அடுத்தது பாருங்கள், தேசிய மலர் தாமரை, சரிங்களா. அப்போ மரம், பூ, கனி, மாம்பழம் அப்படின்றது தான் தேசிய பழம். இதெல்லாம் 1950 ஏற்றுக்கொள்ளப்படுது. 1963 சொல்லும்போது தேசிய பறவை மயில் இல்லையா. அடுத்ததா 1973 சொல்லும்போது தேசிய விலங்கு புலி, வங்கப்புலி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10th புத்தகத்தில் இருக்குது. கொல்லேரி ஏரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ அந்த கொல்லேரி ஏரின்றது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்னு எழுதணும், ஆந்திர மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு, சரிங்களா. சிலிக்கா ஏரி எங்கே அமைஞ்சிருக்குன்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா அந்த ஆரவல்லி மலைத்தொடர். அப்போ உலகத்திலேயே மிகவும் பழமையான மடிப்பு மலைத்தொடராகவும் இதை நம்ம பார்க்கலாம். உலகில் மிகவும் இளமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா இமயமலை, சரிங்களா. அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் இந்த ஆரவல்லி மலைத்தொடரை பற்றின கொஸ்டின்ஸு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இந்த ஆரவல்லி மலைத்தொடரில் உயரமான சிகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குருசிகார் அப்படின்றது தான் உயரமான சிகரம். ஆனைமுடி சிகரம்ன்றது தென்னிந்தியாவின் உயரமான சிகரம். தொட்டபெட்டான்றது நம்ம தமிழகத்தில் உயரமான சிகரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியா தான் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 352 என்பது நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிக்கும் அதிகாரம்னு சொல்கிறாங்க. அப்போ தேசிய நெருக்கடி நிலை, சரிங்களா, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று பாருங்கள், ஆர்டிகல் 352 என்பது குடியரசுத் தலைவரின் மாநில அரசை கலைக்கும் அதிகாரமாகும்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான், சரிங்களா. அப்போ தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சீன நாட்டின் பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுவான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது, சரிங்களா. அப்போ பாருங்கள், ரிங்கட் அப்படின்றது எந்த நாட்டில் அழைக்கப்படுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாலர்னால் நீங்கள் அமெரிக்கான்னு சொல்லிடுவீங்க இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாலை நிலத்திற்குரிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொற்றவை தான் பாலை நிலத்திற்குரிய தெய்வம். அப்போ குறிஞ்சினா முருகன் இல்லையா. மருதம் அப்படின்னு சொல்லும்போது இந்திரன், சரிங்களா. அப்புறம் திருமால் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின், மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் உள்ள உறுப்புகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 30. இதே மாதிரி 30ன்றது இன்னொரு ஆன்சராகவும் வரும். எதுக்கு அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் எவ்வளவு காலத்தில் நம்ம பெற முடியும்னா 30 நாட்கள் இல்லையா. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மத்திய அரசு பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 100 துறைகள் இல்லையா. உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, பொது பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது, சரிங்களா, மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பா இல்லை தனியார் அமைப்பா பொது நிறுவனமானு கேட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு சுதந்திரமான அமைப்பு, சரிங்களா, சுதந்திரமான அமைப்பு. அடுத்தது பாருங்கள், 1919 குடிநீர் விநியோக முறையை குழாய் மூலமாக செயல்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு குழாய் மூலமாக குடிநீரை விநியோகம் செஞ்சவர் யாருன்னு அப்படின்னா நம்ம பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் ஈரோடில் செஞ்சுருப்பார். அப்போ பெரியார்ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக் ரெயின் அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஆர்டிக் 10 அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கு திறக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரையில் தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வச்சாங்க. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்டோபர், டிசம்பர். இப்போ வடகிழக்கு பருவமழை பொழிஞ்சிட்ருக்கு. இந்த மாதம் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஏன்னா நிறைய புயல்கள்லாம் உருவாகும் இல்லையா, நிறைய பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தும். அடுத்த கொஸ்டின், மகளிர் உரிமை தொகை
திட்டம் யாருடைய பெயரில் செயல்படுத்தப்படுது அப்படின்னா கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்தப்படுது இல்லையா. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப முக்கியமான கொஷினாக நம்ம இதை பார்க்குறோம். இப்போ புதுமை பெண் திட்டம்ன்றது யார் கூட தொடர்புடையதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தி ஹேக் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோழர்கள் தான் குடவோலை முறையை பின்பற்றினார்கள். அப்போ இந்த குடவோலை முறையை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு, சரிங்களா. இது கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சர்வதேச அகிம்சை தினம் யாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தியோடைய பிறந்தநாளான அக்டோபர் 2 இதுதான் சர்வதேச அகிம்சை தினமாக 2007 ஐநா வந்து அறிவிக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 19 தான் கொண்டாடப்படுது. அப்போ உவே சுவாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உவே சா, இவருடைய பிறந்த தினத்தை தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக தமிழ்நாடு அரசு அறிவித்து கொண்டாட சொல்லியிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அப்துல் கலாம் தேசிய நினைவகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், செய்யுளில் முன் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருள் உணர்த்துவது எவ்வகை அணி அப்படின்னா சொல் பின் வருநிலை அணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. சொல் பின் வருநிலை அணி. வஞ்சி புகழ்ச்சி அணி அப்படின்னா புகழ்வது போல இகழ்வது, இகழ்வது போல புகழ்வது, சரிங்களா. வேற்றுமை அணினா வேறுபடுத்தி காட்டுவது. இப்போ தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னா அதெல்லாம் வேற்றுமை அணிக்கு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், முதல் வேற்றுமை அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம்னா எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லலாம். 8ஆம் வேற்றுமைன்றதை விழி வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், இலக்கண குறிப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஆடு கொடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆடு கொடி அப்படின்னா இது 3 காலத்தையுமே உணர்த்தக்கூடியதாக இருக்குது. ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடிய கொடி. அப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வினா எத்தனை வகைப்படும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வினா அப்படின்றது 6 வகைப்படும், விடை அப்படின்றது 8 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சைக்காலஜி, சரிங்களா. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம், அப்படியே புரிஞ்சுங்க. ஐடியாவை மட்டும் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்குறோம், டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். பார்த்துட்டு தான் நீங்கள் ஆன்சர் கீ பார்க்குறீங்க. நம்ம இது எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்குறோம் இல்லையா. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இது போல் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க, நல்லா படிச்சுக்கங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கீழ்கண்ட பொருட்களில் குழுவோடு ஒத்து போகாததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்களேன், தயிர், எண்ணெய், வெண்ணெய், பாலாடைக்கட்டி இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் தயிரும் வெண்ணெயும் பாலாடைக்கட்டியும் பசுமாட்டோடைய பாலிலிருந்து நமக்கு கிடைக்கிது. ஆனால் எண்ணெய் அப்படின்றது வேறுபட்டிருக்கு. அப்போ எண்ணெய் அப்படின்றது தான் ஆன்சர் இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாலே டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 3 × 2 6, 6 × 2 12, 12 × 2 24 அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. அப்போ 96 × 2ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா. அப்போ பாருங்கள், 96 × 2ன்னு போட்டோம்னா 192 நமக்கு கிடைக்கிது. அப்போ ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5உடைய எதிர்ப்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பகடை கணக்கு கேட்டாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 2 பக்கம் பொதுவாக இருக்கான்னு பாருங்கள். 2 பக்கம் பொதுவாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர். ஆனால் இங்கே 1 தான் பொதுவாக இருக்குது. அப்போ எது பொதுவாக இருக்குது, 3ன்ற நம்பர் மட்டும்தான் பொதுவாக இருக்குது. அப்போ பாருங்கள், 3லேருந்து கிளாக் வாய்ஸில் நம்ம ரொட்டேட் ஆகிறோம். 3 5 1. அப்போ இங்கேயும் பாருங்கள் 3 6 2. அப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா 5ஓட எதிர்ப்பக்கம் தான் கேட்டிருக்காங்க. 5ஓட எதிர்ப்பக்கம்ன்றது 6. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் இல்லையா. இந்த மாதிரி பகடையெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட கற்றுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் பகடை. அப்போ பாருங்கள், இது வந்து ஏபிசிடி எழுதுனா தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா. அப்போ ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச்ஐ ஜேகேஎல் எம்என்ஓபி QRSTUV WXYZ. அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன், W அடுத்து T. அப்போ 2 விட்டுட்டு அடுத்தது போகிறாங்க. அடுத்து Tக்கும் Pக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ Pக்கும் அடுத்து இருக்கக்கூடிய Mக்கும் இடையில கேப் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அப்போ பாருங்களேன், 2 கூட்டுறாங்க, அடுத்தது 3 கூட்டுறாங்க, அடுத்து 2 கூட்டுறாங்க, அடுத்து 3 கூட்டுறாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இல்லையா. அப்போ பியிலேருந்து நம்ம 2 கூட்டுறோம். பியிலேருந்து 2 கூட்டினாக்கா ஒய் போனாக்கா என்ன வருது, பியிலேருந்து 2க்கு அடுத்து பார்க்குறோம் இல்லையா. அப்போ பாருங்கள், பி ஏ இங்கே இசட் இருக்குது இல்லையா. 2 கழித்து பார்த்தோம்னா ஒய் வரும் ஆன்சர். அடுத்தது அதுலேருந்து 3 கழித்து பார்த்தீங்கன்னா யூ வருது. அப்போ ஒய் யூ அப்படின்றது தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர்.
அடுத்த கொஷின் பாருங்கள், புறா, பறவை, நாய் இவற்றை விளக்கக்கூடிய வெண்படம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பறவைக்குள்ளே தான் புறா வரும், நாயின்றது விலங்கு தனியாக வந்துடும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், பின்வரும் சமன்பாட்டில் எந்த இரு குறியீடுகளை மாற்றி அமைத்தால் சமன்பாடு சரியாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இதில் 24 வகுத்தல் 8 பெருக்கல் 9 + 9 - 10 இந்த மாதிரி போட்டால் இது சரியாகுமா? அப்போ எந்த குறி வகுத்தலையும் பெருக்கலையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். அப்போ போர்ட் மாஸ் ரூல் உங்களுக்கு தெரியும். போர்ட் மாஸ் அப்படின்னு எழுதுங்க. அதில் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் பண்ணலாம். அப்போ 8ஆல் அடிச்சிங்கன்னா எத்தனை கிடைக்குது உங்களுக்கு? 3 கிடைக்கும் இல்லையா? இந்த 3 9 கூட பெருக்குங்க. பெருக்குனா 27 கிடைக்கும். 27 கூட்டல் 9 - 10 இல்லையா? அப்போ பாருங்கள், இங்கே -10 இதை கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 36 - 10ன்னு வருது. அப்போ அந்தாண்டா ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட 26 இருக்கா? 26 நமக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. அடுத்தது 4 இலக்க மிக சிறிய முழு வர்க்கம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 24 மணி நேரத்தில் கடிகாரத்தில் இரு முட்களுக்கும் எத்தனை முறை சந்திக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. 24 மணி நேரத்தில் கடிகாரத்தின் இரு முள்களும் எத்தனை முறை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 22 முறை சந்திக்கும் இல்லையா? 24 மணி நேரத்தில் 22 முறை சந்திக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெத்தட் இதில் கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். அப்போ ஒரு பெரிய நம்பர் இருக்குது, திடீர்னு அது சின்ன நம்பராக மாறிடுச்சு. அப்போ ஒரு சின்ன நம்பரு பெரிய நம்பராக மாறிடுச்சு இல்லையா? அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே காமனாக அந்த நம்பர்ஸை மட்டும் பாருங்களேன். அப்போ 31ன்றது 13ஆக மாறுது, 45ன்றது 54ஆக மாறுது. இது டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர்ன்றது இங்கே 2ஆவதாக வந்துருச்சு, இங்கே 2ஆவதாக இருக்கிற நம்பர்ன்றது ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. அப்போ பாருங்கள், 31 அப்படின்றத என்னென்னு எழுதுறாங்க? 13ன்னு எழுதுறாங்க. அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்கள். இந்த 1 இந்தாண்டியும் இந்த 3 இந்தாண்டியும் வந்துருச்சு. அப்போ 63ன்றது எப்படி மாறி இருக்குன்னா 36ன்றது தான் 63ஆக மாறி இருக்கும். அப்படியே இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா சார்னா? கேட்பாங்க. அப்படியே சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், 10 பென்சில்களின் விற்ற விலையானது 15 பென்சில்களின் அடக்க விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா லாபத்துடைய சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், 10 பென்சிலை விற்றா 15 பென்சிலை நம்ம வாங்க முடியும். இதான் கான்செப்ட். அப்போ 10 பென்சிலை ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 15 பென்சில் அப்படின்னும் போது இதை எவ்வளோக்கு விற்கலாம்னா 150 ரூபாய்க்கு விற்கலாமா? அப்போ இதில் லாப சதவீதம் பாருங்கள், 100ன்றது அடக்க விலையை நம்ம எடுத்துக்கிட்டால் 50ன்றது நமக்கு லாபமாக இருக்கும். அப்போ 100ன்றது சதவீதத்தில் மாற்றுங்க, 50ன்றதையும் சதவீதத்தை மாற்றுங்க. அப்போ 50% அப்படின்றது நமக்கு லாபம் கிடைக்கும் இல்லையா? ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு சங்கீத மொழியில் தண்ணீர், நீலம், சிவப்பு, வெள்ளை, வானம், மழை, பச்சை ஆகியவற்றை முறையே நீலம், சிவப்பு, வெள்ளை, வானம், மழை, பச்சை மற்றும் காற்று என்று அழைக்கப்படுகிறதுனா பாலின் நிறம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போங்க பாருங்கள், முறையேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தண்ணின்றதை நீலம்னு சொல்கிறாங்க, நீலத்தை சிவப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ வெள்ளையை என்னென்னு சொல்கிறாங்க? சிவப்பு வெள்ளைன்னு சொல்கிறாங்க, வெள்ளை வானம்னு சொல்கிறாங்க. அப்போ பாலோட நிறம் வெள்ளை, வெள்ளை வானம்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாலின் நிறம் என்னன்னு கேட்டால் நம்ம வானம்னு போடணும் ஆன்சர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 3 நாணயங்களை நம்ம ஒரே சமயத்தில் சுண்டுறோம். ஒரு நாணயத்தை சுண்டுனா நமக்கு 2 கிடைக்கும், 2 நாணயத்தை சுண்டுனா 4 கிடைக்கும், 3 நாணயம்னா 8 கிடைக்கும். இது உங்களுக்கு கிளியரா? அப்போ 8 அப்படின்றது மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நிகழ்வுடைய எண்ணிக்கை. அப்போ 3 நாணயங்களை நம்ம ஒரே டைமில் சுண்டுறோம் அப்படின்னா அதிகபட்சமாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். குறைந்தபட்சமானு கேட்டாங்கன்னா அது வேறு, அதிகபட்சமானு சொல்லிட்டாங்க. அப்போ அதிகபட்சமானு சொல்லும் பொழுது அதிகபட்சம் நம்மளுக்கு ஒரு தலை மட்டும்தான் இருக்கணும். அப்போ HTT சரிங்களா, THT TTH. அப்போ 3 வாய்ப்புகள் தான் நமக்கு கிடைக்கும், வேறு வாய்ப்புகளே இல்லை. அப்போ 3/8ன்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா, 3/8ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கால்நடை அப்படின்றது தீவனத்து கூட தொடர்புடையதுன்னா, மீன் கூட தொடர்புடையதுன்னா மிதவை இல்லையா? அப்போ கால்நடை, அப்போ தீவனம் போடுறோம், மீனுக்கு மிதவை போடுறோம். மிதவைனா பொறி தான்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9% தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 16,940 ஆகிறதுனா அசலை காண்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரியும், இப்போ தொகை அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பி இல்லையா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? PNR/100 + P. அப்போ தொகை நமக்கு தெரியும் 16,940ன்னு சொல்லி.
அப்போ பிஎன்ஆர் அப்படின்னா பி தான் நமக்கு தெரியாது, என் நமக்கு தெரியும், ஆர் நமக்கு தெரியும், 100 நமக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் அந்தாண்ட கொண்டு போய்ட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 11,000 அப்படின்றது தான் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இந்த 11,000 9% சொல்கிறாங்களா, அப்போ இதில் 10%ன்றது 1100 இல்லையா, 1100. அப்போ பாருங்கள் 10% அப்படின்னா 1100, 1%னாக்கா 110, 1% அப்படின்றது 110. அப்போ ஒரு ஆப்ஷனுக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ 9% அப்படின்னா இதை நீங்கள் அடிக்கணும் இல்லையா, அடித்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். அப்போ 9%, 1% அப்படின்றது 110னா 9% என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பெருக்கி பார்ப்பீங்க. அப்போ 990ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதே மாதிரி 6 வருஷத்துக்கு என்ன வருது இது, அப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த 16,940 வருதான்னு பாருங்கள், வந்தால் இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் அப்பா மற்றும் அம்மாவுடைய சராசரி வயது 35ன்னு சொல்லிட்டாங்க, 35. அப்போ இவங்களுடைய கூடுதல் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 2ஆல் பெருக்கிடணும். இப்போ சராசரி எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்பாவுடைய வயசையும் அம்மாவோடைய வயசையும் கூட்டி 2ஆல் வகுத்து இருந்தால் நமக்கு சராசரி கிடைக்கும் இல்லையா. அப்போ எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, ஒரு 10 நம்பர் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாலும் அந்த 10 நம்பரையும் கூட்டி 10ஆல் வகுத்தா நமக்கு கிடைக்கிறது தான் சராசரி. இது உங்களுக்கு தெரியும் தானே, சிம்பிளான விஷயம் தானே. அதே மாதிரி தான் இந்த கணக்கும், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்பாவோட வயசு அம்மாவோட வயசு ரெண்டுத்தையும் நம்ம கூட்டுறோம், கூட்டி அதை 2ஆல் வகுத்துருந்தால் நமக்கு 35 கிடைக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணணும், தொகையை கண்டுபிடிக்கணும்னா அந்த 35 2ஆல் பெருக்குனிங்கன்னா 70 கிடைக்கும். இதுதான் அப்பாவோடைய வயசையும் அம்மாவோடைய வயசையும் நம்ம கூட்டினா கிடைக்கிறது. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மா மற்றும் மகனோட வயசை கூட்டுறாங்க, கூட்டி அதோடைய சராசரி என்ன சொல்கிறாங்கன்னா 27ன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 பேரோட வயசு கூட்டி 3ஆல் வகுத்தா நமக்கு சராசரி 27 கிடைக்குதுன்னா அதோடைய தொகை மொத்தம் கூடுதலை கண்டுபிடிக்கணும்னு நம்ம பெருக்கிடலாம். 3ஆல் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 81ன்னு கிடைக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் பாருங்கள். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மகனுடைய வயசு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மேலே இருக்கிற 70ன்றது தான் அப்பாவோடைய வயசும் அம்மாவோட வயசும், அதை இந்த 81 கழித்தோம்னா 11ன்றது நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதுதான் பையனுடைய வயசு, மகனுடைய வயசு 11. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாளாக செய்கிறாங்களாம். அப்போ 1/a + b அப்படின்றது 16. ஏ தனியாக ஒரு வேலையை 48 நாளில் செய்கிறார். பி தனியே பார்த்திங்கன்னா பி தனியே அதை எவ்வளோ நாளில் செய்வார்ன்றது தான் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். 1/a + b = 1/a + 1/bன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம், 1/a + bன்றதை 1/16 நம்ம எடுத்துக்கலாம். 1/a அப்படின்னும் போது 48. அப்போ b தான் நமக்கு தெரியாது இல்லையா, b அந்தாண்ட கொண்டு போயிடுங்க b. அப்போ 1/16 - 1/48ன்னு வரும். இப்போ இந்த 16க்கும் 48க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 24. பாருங்கள் 16 48 2ஆல் அடிங்க, 8 2 16, 2 2 4, 4 2 8. அப்போ 2 4 2 8, 1 2 2 4, 2 4, 6 2 12. திரும்ப எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 48ன்றது கிடைக்கும். அப்போ 48ன்றது நமக்கு கிடச்சிருச்சா. 48 பொதுவாக வச்சுக்கங்க. அங்கே நம்ம 16 பார்த்தோமா, 16 எத்தனை முறை அடங்குது, 3 முறை அடங்குது. -48 ஒரு முறை தான் அடங்கும். அப்போ 2/48. அப்போ அடிச்சிங்கன்னா 24ன்றது தான் ஆன்சர். அப்போ பி மட்டும் வேலையை செஞ்சார் அப்படின்னா 24 நாளில் முடிச்சிருவார். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 16க்கும் 24க்கும் கீழ்கண்ட எது சமமான விகிதம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதோடைய மடங்குகளாக இல்லாமல் இருக்கிறது எதுன்றது தான் ஆன்சர். உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிச்சா. அப்போ 24 2 முறை நீங்கள் போட்டிங்கன்னா 48 கிடைக்கும். 16 2 முறை பண்ணால் 32 கிடைக்கும். அப்போ இது மடங்கு தான். இது சரியான விகிதத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி இதுவும் பாருங்கள் சரியான விகிதத்தில் தான் இருக்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா 3 முறை போட்டிங்கன்னா வரும். இது பார்த்திங்கன்னா 5 முறை போட்டிங்கன்னா வந்துடும். அப்போ இதெல்லாம் மடங்குகள் தான். இது மட்டும்தான் மடங்குகள் இல்லாமல் இருக்குது. அப்போ இதுதான் சமமான விகிதம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பை சார்ட் கொடுத்துருக்காங்க. மஞ்சுளாவின் மாத சம்பளம் 20,000 ரூபாய். அப்போ இதை வச்சு நம்ம போடணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, மளிகை பொருட்களுக்கான செலவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மளிகை பொருட்கள்ன்றது 40% இல்லையா, 40% கொடுத்துருக்காங்களா, 40%. அப்போ 20,000, 20,000ல் 10%ன்றது 2,000 இல்லையா. அப்போ 40% 4 பெருக்குங்க, 4 2 8. அப்போ 8,000 அப்படின்றது தான் இவங்க மளிகை பொருட்காக செலவு செய்யக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மிக குறைவான செலவு எதற்கு செலவிடுறாங்கன்னு பாருங்கள். அப்போ இது ரெண்டுத்துக்கு தான் மிக குறைவான செலவு செலவிடுறாங்க. அது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். மெடிக்கல் மற்றும்
அம்யூஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இதில் பாருங்கள் மெடிக்கல் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சேமிப்புக்கும் வீட்டு வாடகைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஹவுசிங் ரெண்ட்டு சேவிங்ஸு. அப்போ பாருங்கள் 25% மைனஸ் 15%. அப்போ 10% அப்படின்றது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 10% அப்படின்றது தான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ 10% என்னென்னு நம்ம பார்த்தோம், 2000ன்னு பார்த்தோம். இப்போ 2000ன்றது தான் ஆன்சர். அப்போ அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரும் நல்ல முறையில் இந்த தேர்வு வந்து பயிற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும். 70 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைகிறதுக்கு காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாமே படித்ததெல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் தான் இருக்குது. இந்த டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கல்ல, இப்போ பார்க்குற கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் தெரியுது இல்லையா? நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு 14 நாட்கள் இருக்குது, இதை நல்லா நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கனாலே போதும், நல்ல மார்க் எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 260 பேர் போஸ்டிங்கில் இருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட 600 பேர் எக்ஸாமை கிளியர் பண்ணி நல்ல மார்க்கோடு பாஸ் பண்ணாங்க போன வருஷம். அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மார்க் கம்மியாக எடுத்தவங்க தான். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. நல்லா படிங்க, நல்ல ஒரு முயற்சியை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருங்க. நிச்சயமாக அதுக்கு பலன் அப்படின்றது இருக்குது. தேங்க்யூப்பா.